உட்காருப்பா, நான் டீ போட்டுட்டு வரேன். இந்த விருந்து உபச்சாரம்லாம் வேண்டாம். இந்த யாரோடது இது? பிரிச்சு பாரு. எப்படி இருக்கு? யார் இந்த பையன்? யார் அனுப்புறது இந்த லெட்டர்? உன் அருமை பொண்ணோட சிநேகிதி. இந்த ஆளு உன் பொண்ணோட காதல. எனக்கு ஒண்ணும் புரியல ரமேஷ். எல்லாமே இந்த லெட்டர்ல இருக்கு, படிச்சு பாரு. ஏதோ உங்க பொறுப்பான ரெத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த லெட்டர் எழுதுறேன். இந்த போட்டோல இருக்கிற பையன் பேரு ஜெயன். இதுலதான் அவங்க பொண்ணு காதலிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் அவங்களுக்காக நீ பார்த்துட்டு இப்ப புரியுதா என்ன ஏன் பிடிக்கலன்னு சொன்னான்னு? கொஞ்ச நாளாவே அவ இந்த வீட்டுக்கு வராம அவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றதுடா? நான் அப்பவே சொன்னேன்ல அவளை வேலைக்கு அனுப்ப வேண்டான்னு. அவ கெட்டு அழுவான்னு சொன்னேன். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். விதி? இப்படி ஒரு பொண்ணையில நினைச்சுக்க. அவளை அவன் கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன். பாத்துக்கிட்டு உனக்கு என்னாச்சு ரமேஷ்? நான் ஒரு விஷயம் சொன்னா நீ அதை கேட்கணும். அதனால தானே நான் இன்னும் உன் கூடவே இருக்கேன். என்ன விஷயம் சொல்ல? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன ரமேஷ் இது? என்னோட லட்சியமே நான் ஒரு சினிமா ஸ்டார் ஆகணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் ஏன் மாடலிங் போன? சினிமாக்குள்ள ஈஸியா நுழையறதுக்கு. பொம்பளைங்க எப்பவும் செல்ஃபிஷ் தான். என்ன அப்படி சொன்னீங்கன்னா உங்களை காதலிச்சே கொன்னுடுவேன்.